வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் இரட்டை எண் பிரசன முறை அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அசாம் மாநில தேர்தலில் ஆட்சி அமைக்குமா என்பதை கிரக மண்டல அடிப்படையில் ஆலோசிப்போம். பிரசன்ன கேள்வி: உதயமான நாள் 5 ஏப்ரல் 2026 இரவு 7:56 வினாடிகள் தாம்பரம். குருமக தசை இருப்பு 2 வருடங்கள் 5 மாதங்கள் 27 நாட்கள். முதலாவதாக பெறப்பட்ட எண் 12 ராசிகளை அடிப்படையாக கொண்டது. 5ஆம் எண் சிம்ம ராசியில் லக்னா உதயமாகுது. இரண்டாவதாக தருவிக்கப்பட்ட எண் 38. இது 4வது மண்டலமான சந்திரனுடைய மண்டலத்தில் 8வது சப்பில் அமையுது. 12 டிகிரி 40 நிமிடங்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்புலையும் அமையுது. பிரசன்ன ஜாதகத்தில் லக்னாதிபதியான சூரியன் 8வது பாவமான மீனராசியில் 21 டிகிரி 36 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். விரையாதிபதியான சந்திரன் 3வது பாவமான விருச்சக ராசியில் 01 டிகிரி 15 நிமிடங்கள் 23 வினாடிகள் கேதுவுடைய மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சப்லையும் இருக்கார். ராஜயோகாதிபதியான செவ்வாய் 7வது பாவமான மீன ராசியில் 02 டிகிரி 30 நிமிடங்கள் செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். 2, 11 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய புதன் 7வது பாவமான கும்பராசியில் 23 டிகிரி 54 நிமிடங்கள் புதன் சனியுடைய மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சப்லையும் இருக்கார். 5, 8 பாவங்களை ஆளக்கூடிய குரு லாபஸ்தானமான 11வது பாவத்தில் 21 டிகிரி 54 நிமிடங்கள் குருவுடைய சொந்த மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். 3, 10 பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் 9வது பாவமான மேஷ ராசியில் 13 டிகிரி 06 நிமிடங்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். பிரசன்ன ஜாதகத்தில் 6, 7 பாவங்கள் ஆளக்கூடிய சனி 7வது பாவமான மீனராசியில் 11 டிகிரி 54 நிமிடங்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். ராகு 7வது பாவமான கும்பராசியிலையும் கேது லக்ன பாவமான சிம்ம ராசியிலையும் 12 டிகிரி 56 நிமிடங்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காங்க. பிரசன்ன ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் 8வது பாவத்தில் இருக்கிறதால போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு. லக்கினாதிபதியான சூரியன் 5, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 9, 10, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதி 3, 10, 11 பாவங்களோட தொடர்பு கொள்வதால் ஆட்சி அமைப்பதற்கு பிஜேபிக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. விரையாதிபதியான சந்திரன் லக்ன பாவத்தை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 1, 4, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2, 11க்கு அதிபதியான புதன் 2, 6, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 6, 7, 11 காம்பினேஷன் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த காம்பினேஷன். பூர்வ புண்ணியத்தையும் 8வது பாவத்தையும் ஆளக்கூடிய குரு 5, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தசா நடத்தக்கூடிய குரு லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது சிறப்பு. 8வது பாவம் போராட்டத்தை இழுபறியை குறிக்கும். 3வது பாவத்தையும் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய 10வது பாவத்தையும் ஆளக்கூடிய சுக்கிரன் 3, 9, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 10 பாவங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உகந்த பாவங்கள். சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய லக்ன பாவம் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான பாவம். சனி 3, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 7 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சனி 3, 6 ஆகிய பாவங்களோட தொடர்பு கொள்வது வெற்றி வாய்ப்புக்கு உகந்த தொடர்பு. ராகு 3, 7, 12, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8, 11 ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. லக்கின பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது 1, 3, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. அசாம் மாநிலத்தில் வருகிற 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 தேர்தல் நடக்குது. குரு தசை செவ்வாய் புத்தி சூரியனுடைய அந்தரத்தில். தசாநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகி 5, 8, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 11வது பாவம் வெற்றி பெறுவதற்கு உகந்த பாவம். 8வது பாவம் போராட்ட நிலையை அதிகமாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிக்குது. புத்தினானாக செயல்படக்கூடிய செவ்வாய் 1, 4, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாயோட நிலை சரிசமமாக இருக்குது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுக்குமே சமபலமாக செவ்வாய் இருக்கார்.
அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் லக்னாதிபதியாகி 3-10-11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3-10-11 பாவங்கள் வெற்றி பெறுவதற்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். மே 4, 2026 ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. குரு தசை செவ்வாய் புத்தி சந்திரனுடைய அந்தரத்தில். குரு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கார். செவ்வாய் 2 கட்சிகளுக்குமே சமபலமாக இருக்கார். அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் விரையாதிபதியாக ஆனாலும் லக்ன பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. பிரசன்ன லக்கின பாவமுனையை ஆளக்கூடிய சுக்கிரன் 3-10 பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு 3-10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். நடக்க இருக்கிற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.